வணக்கம், வெல்கம் டு ஜேகே பிளாஸ்டிக் சர்ஜன் சேனல். முற்று வலிக்கான முக்கியமான 7 காரணங்கள் அவை என்னென்ன, அதுக்கான என்ன ட்ரீட்மெண்ட் இப்போ பார்க்கலாம். ஸோ காமனஸ்ட் உங்களுக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ஆர் முட்டி தேய்மானம். முட்டி தேய்மானன்றது எல்டர்லி 45 50 வயசுக்கு மேலே வரும். போத் ஃபீமேல்ஸ் அண்ட் மேல்ஸ் 2 பேருக்குமே வரும். பட் லேடிஸுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது ஏன் அப்படின்னா லேடிஸ்க்கு அந்த ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ், அந்த மெனோபாஸ் வரப்போ 45 50 வயசில் மெனோபாஸ் வந்துடும். அந்த பீரியட்ஸ் அவங்களுக்கு ஸ்டாப் ஆனோன்னா மெனோபாஸ் வருது, அவங்களுக்கு கால்சியம் சத்து குறைஞ்சி போயிடுது. அதனால் முட்டி தேய்மானம் ஆரம்பிக்குது ஒன்று. இன்னொன்று, கால்சியம் சத்து அவங்களுக்கு ஜென்ரலாகவே ஃபீமேல்ஸுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அவங்க வீட்டிலே இருக்கிறது. அதனால் ஸோ கால்சியம் சத்து கம்மினால் அந்த முட்டி தேய்மானம் வருது. இந்த முட்டி தேய்மானன்றது காமனாக நம்ம முழங்கால் மூட்டுன்னு சொல்கிறோம், நீ ஜாயிண்ட். அதுதான் ரொம்ப ரொம்ப காமன். பட் ஆனால் ஹிப் ஜாயிண்ட்லேயும் வரலாம், இடுப்பில் இருக்க ஜாயிண்ட்லேயும் வரலாம், ஆங்கிள் ஜாயிண்ட்லேயும் வரலாம். ஸோ இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வெயிட் பேரிங் ஜாயிண்ட், நம்ம வெயிட்டை தாங்குற மாதிரி இருக்கிறதுனால அந்த வெயிட் பேரிங் ஜாயிண்ட்டில் ரொம்ப காமனாக வருது. முட்டியில் வரலாம், இடுப்பில் வரலாம், ஆங்கிள் ஜாயிண்ட்டில் வரலாம். 3மே ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் தான். ஸோ அதையும் வேரியஸ் ஸ்டேஜஸ் இருக்குது. ஆரம்பத்துலேருந்து ஏர்லி ஸ்டேஜ்னால் மருந்து மாதில் கொடுத்துடலாம். கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆச்சுன்னா முட்டில் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிடுச்சுன்னா முட்டு மாற்ற ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இதே இருக்குது ட்ரீட்மெண்ட். நம்பர் 1 ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஸ்பாண்டிலோசிஸ், கழுத்து வலிக்கின்ற, இடுப்பு வலிக்குது, செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் லம்பர். அப்படின்னா என்ன அப்படின்னா, கழுத்தில் இருக்க செர்விக்கல் ஸ்பைன் ஒரு 7லேருந்து 8 எலும்பு இருக்குது. லம்பார் ஸ்பைன் ஒரு 4 எலும்பு இருக்குது. நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஒரே பொசிஷனில் உட்காந்துருக்கோம். ஐடி பீப்புளாக உட்காந்துருக்காங்க, இல்லை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க, ஜெர்க்காகிறது. இப்போ 2 வீலர்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பீப்புள் ஒரு நாளைக்கு 200 300 கிலோமீட்டர் பைக்லேயே ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ரோடு மேடும் பள்ளம் இருக்கிறதுனால ரொம்ப ஜெர்க்காகுது. அந்த ஜெர்க்காகிறதுனால அந்த எலும்புக்கு இடையில இருக்க குஷன் மாதிரி இருக்கிற டிஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி எலும்பு 2 உரச ஆரம்பிச்சிருக்கு. யூஸ்வலாக 45 50 வயசில் தான் இது காமன், அந்த ஸ்பாண்டிலோசிஸ். பட் ஆனால் இப்போ நமக்கு சின்ன வயசுலேயே வருது. இதுக்கு பேர் கழுத்தில் செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், இடுப்பில் லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ். இதுக்குன்னு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா, மைல்டாக இருந்தால் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணாலே சரியாக போயிடும். கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஃபிசியோதெரப்பி பண்ணணும். ரொம்ப அதிகமாக இருந்தால் சர்ஜரி. நம்பர் 2. நம்பர் 3 லிகமெண்ட் ஸ்ட்ரெயின். லிகமெண்ட் ஸ்ட்ரெயின்றது ரொம்ப ரொம்ப காமன். டாக்டர் நடந்து போனேன், லேசாக ட்விஸ்ட் ஆகிடுச்சு, முட்டி வலி வந்துருச்சு. எஸ். ஸோ லிகமெண்ட் ஸ்ட்ரெயின்னா என்ன, லிகமெண்ட்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் நீங்கள். அதாவது போன் இருக்குது, 2 எலும்புக்கு இடையில கனெக்ஷன் இருக்குது. அது தமிழில் ஜவ்வுன்னு சொல்லுவோம். அந்த லிகமெண்ட் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அது நம்ம அடிபடும் போது இது பண்ணும்போது வித்ஹோல்ட் பண்ணிக்கணும். ரொம்ப மோசமாக அடிபடும் போது அந்த 2மே விலகும் போது அந்த லிகமெண்ட் கிழிஞ்சு போயிடும். அதே 2 டைப், லிகமெண்ட் ஸ்ட்ரெச், லிகமெண்ட் டியர். லிகமெண்ட் ஸ்ட்ரெச்னா அப்படின்னா, அந்த கை இப்படி இருக்குது, ஓவராக ஸ்ட்ரெச் பண்ணுறேன், ஒரு எக்ஸ்டெண்ட் வரைக்கும் அது வித்ஹோல்ட் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா இட் வில் டியர். ஸோ லிகமெண்ட் ஸ்ட்ரெயின்றது மைல்டு ஃபார்ம். அதுக்கு நம்ம கிரப் பேண்டேஜ் போட்டலாம், இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் கூட சரியாக போயிடும். பட் லிகமெண்ட் டேருக்கு மாவு கட்டு போடணும், இல்லை சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும். 3வது லிகமெண்ட் ப்ராப்ளம்ஸ். இது 3வது ப்ராப்ளம். 4வது ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சர்ஸ், போன் அண்ட் ஜாயிண்ட் ப்ராப்ளம். ஃப்ராக்சர்ஸ் நம்ம அடிபடும் போது எலும்பு முறிவு வருது. எலும்பு முறிஞ்சு 2 பீஸ் ஆகிடும், இல்லை 3 பீஸ் ஆகிடும். சில சமயம் ரொம்ப ஃபோர்ஸ் அடிபடும் மல்டிபிள் பீஸ் ஆகிடும். அது மாதிரி எலும்பு ஒடிஞ்சு போச்சாலும் அதனாலையும் உங்களுக்கு போன் அண்ட் ஜாயிண்ட் பெயின் வரலாம். ஃப்ராக்சர்ஸ் என்ன ட்ரீட்மெண்ட்னா, பேஸ்ட் ஆன் எந்த எலும்பு உடையுது. இப்போ நம்ம ஹெட் டு ஃபுட் எல்லா இடத்துலையும் எலும்பு இருக்குது, கழுத்தில் இருக்குது, தொடையில் இருக்குது, காலில் இருக்குது. ஸோ எந்த எலும்பு உடையுதோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட். சப்போஸ் எலும்பு உடஞ்சி அதே பொசிஷன் அசையாமல் இருந்ததுன்னா அதை கட்டு போட்டு சரி பண்ணிடலாம். பட் ரொம்ப விலகி ஒன்றை விட்டு ஒன்று கான்டாக்டே இல்லாமல் போச்சுன்னா அந்த எலும்பு சேராது. இன் தட் கேஸ் நம்ம சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும், பிளேட் அண்ட் ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இது ஃப்ராக்சர்ஸ் 4வது காரணம். 5வது காரணம் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்னா என்ன அப்படின்னா, பாக்டீரியல் கிருமினால் வர்ற ப்ராப்ளம்ஸ். இப்போது அடிபடுறது, சின்ன ஊண்டு இருக்குது, அது மேலே நம்ம தோலில் இருந்து ஆறி போயிடுது, அது இன்ஃபெக்ஷன் ஆகி உள்ள எலும்புக்குள்ளே போயிடுச்சுன்னா ஆஸ்டியோமைலிட்டிஸ். இது 5வது காரணம். 6வது காரணம்னு பார்த்தீங்கன்னா முடக்கவாதம்ன்றது, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ், ஜீரோ நெகட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ். இதெல்லாம் ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வரும். இந்த ஆர்த்ரைட்டிஸ்ன்றது என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் இது ஆட்டோ இம்யூன் டிசீஸ். கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால் என்னென்னா, நம்ம உடம்புல இருக்க அணுக்களே நமக்கு எதிராக வேலை செய்கிறது. அதுக்கு பேர் தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இப்போ ஜாயிண்ட்டில் ஒரு ஜவ்வு இருக்குது, அந்த ஜவ்வுக்கு எதிராக நம்ம உடம்புல இருக்க அணுக்கள்,
ஒயிட் அணுக்கள் WBC இருக்கு இல்லையா, நம்ம அணுக்களே அதுக்கு எதிராக வேலை செய்கிறது. அதனால் வர ஆர்த்ரைட்டிஸ்க்கெலாம் பேர் ஆட்டோ இம்யூன் ஆர்த்ரைட்டிஸ். அதுவும் எல்லா ஜாயிண்ட்டையும் பாதிக்கலாம். இப்போ கழுத்தில் பாதிக்கலாம். கழுத்தில் பார்த்தா அதுக்கு ஆங்கிலேஷன் ஸ்பாண்டலைட்டிஸ்னு இருக்குது. கையில் முட்டில் கையெல்லாம் வீங்கி போயிடும். அது வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். கவுட் ஆர்த்ரைட்டிஸ்னு பாதத்தில் வரும். பாதம் நல்லா வீங்கி போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஆர்த்ரைட்டிஸ் நம்ம எப்படி டயக்னோஸ் பண்ணணும்னா, அதுக்கான பிளட் டெஸ்ட்டுகள் இருக்குது, எக்ஸ்ரே இருக்குது. அதெல்லாம் டயக்னோஸ் பண்ணி என்ன ஸ்டேஜில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 7வது காரணம், ரொம்ப முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா, போஸ்ட் வைரல் ஆர்த்ராலஜியா. இப்போ ரீசெண்டாக ரொம்ப காமனாக இருக்குது போஸ்ட் வைரல் ஆர்த்ராலஜியா. அதாவது நம்ம வைரஸ் ஃபீவர், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டெங்கு ஃபீவரோ இல்லை ஆர்டினரி வைரல் ஃபீவரோ அது வரும்பொழுது அந்த வைரஸ் கிருமி ஜாயிண்ட்டுக்குள்ளே போய் இட் ப்ரொடியூசஸ் வாட் இஸ் கால் சைனோவைட்டிஸ். ஜாயிண்ட்டுக்குள்ளே போய் கொஞ்சம் டேமேஜ் பண்ணி விட்டுரும். அதுக்கு பேர் சைனோவைட்டிஸ், போஸ்ட் வைரல் சைனோவைட்டிஸ். அந்த சைனோவைட்டிஸ்னால் ஜாயிண்ட்டுக்குள்ளே கொஞ்சம் இன்ஃப்ளமேஷன் ஆகி ஜாயிண்ட் பெயின் வருது. காமனாக என்னென்னா, இப்போ ஃபீவர் இருக்குது, வைரஸ் ஃபீவர் இருக்குது, 3 நாள் 4 நாளில் ஃபீவர் சரியாக போயிடும். பட் 4ஆவது நாள்லேருந்து ஜாயிண்ட் பெயின் ஆரம்பிச்சிடும். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, சிக்கன் குனியான்னு ஒரு காலத்தில் வந்துச்சு 2013 14. இன்னும் கூட சில பேருக்கு அதோட வலி இருந்துகிட்டே இருக்குது. அந்த சிக்கன் குனியா என்னென்னா, ஒரு வைரஸ் கிருமி அது போய் ஜாயிண்ட்டை பாதிச்சிருது. காமனாக பாதிக்கிறது வந்து பாதம், ஆங்கிள் ஜாயிண்ட்டு, முட்டி, ஹேண்ட் ஜாயிண்ட்ஸ். வெரி ரேர்லி ஷோல்டர், ஹிப்பெல்லாம் வரும். பட் ஆனால் காமனாக பாதெல்லாம் வீங்கி போச்சு டாக்டர், நடக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாதம் அண்ட் ஆங்கிள் ஜாயிண்ட். அதுக்கப்புறம் நீ ஜாயிண்ட்டு ப்ளஸ் கையெல்லாம் வீங்கி போயிடும். நல்லா வேலை பார்த்துட்டே இருப்பாங்க, காலை தூக்கி வச்சு நல்லா வீங்கி போயிடும், மூவ்மெண்ட்டே பண்ண முடியாது. ஏன்னா அது கிருமியோட எஃபெக்ட். ஸோ அது 3ஆவது நாள் ஃபீவர் முடிஞ்ச உடனே 4ஆவது நாள் ஆரம்பிக்கும். நீங்கள் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு 2 to 3 வீக்ஸில் அது சரி பண்ணிடணும். அப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்காம 3 வாரம் 4 வாரம் விட்டுட்டிங்கன்னா சில பேருக்கு அது 6 மாதம் 1 வருஷம் இருக்குது போஸ்ட் வைரல் ஆர்த்ராலஜியா. அது என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, இனிஷியலாக வந்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் டேப்லெட் மட்டும் கொடுத்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுவோம். கொஞ்சம் லேட் ஆச்சு, 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் ஆயிடுச்சு, வீக்கம் குறையவே இல்லை அப்படின்னா கொஞ்சம் மாத்திரைகள் மருந்துகள் கொடுக்கணும். அதுக்கான மாத்திரை மருந்துகள் இருக்குது. அது கூட ஃபிசியோதெரப்பி பண்ணணும். ஃபிசியோதெரப்பி பண்ணி நல்ல மொபிலைசேஷன் ஆஃப் ஜாயிண்ட், எல்லா ஜாயிண்ட் நல்லா மொபிலைஸ் பண்ணணும். இப்போ ஷோல்டர் இருக்கா, பாதம் இருக்கா, மூவ்மெண்ட். ஸோ நல்லா மொபிலைஸ் பண்ணி அந்த வைரஸ் கிருமியோட ஆக்டிவிட்டி ஜாயிண்ட்டில் இல்லாமல் பண்ணிட்டோம்னா சரியாக போயிடும். இது நீங்கள் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா இது வந்து 1 வருஷம் 2 வருஷம் சில பேருக்கு வலி வரும். இது வந்து போஸ்ட் வைரல் ஆர்த்ராலஜியா. இதுதான் 7 காமன் காசஸ் ஃபார் ஜாயிண்ட் பெயின் அண்ட் போன் பெயின். இதில் எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களை கால் பண்ணலாம், இல்லை கிளினிக்கில் வந்து கன்சல்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.